Hi friends, welcome to TN eSevai channel. இந்த வீடியோல நாம இந்தியன் பேங்க் ஆன்லைன் கம்ப்ளைண்டோட ஸ்டேட்டஸை எப்படி ட்ராக் பண்றதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல இந்தியன் பேங்க் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு எப்படி ஆன்லைன் மூலம் கம்ப்ளைண்ட் பண்றதுன்னு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் உங்க குரோம் பிரவுசரை ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல இந்தியன் பேங்க்னு டைப் பண்ணி என்டர் கொடுங்க. நெக்ஸ்ட் அதுல வர ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு இந்தியன் பேங்கோட அபிஷியல் ஹோம் பேஜ் ஓபன் ஆகும். அதுல கஸ்டமர் கார்னர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கஸ்டமர் கிரீவன்ஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. இப்போ பக்கத்துல ஒரு டேப் ஓபன் ஆகும். அதுல ஃபர்ஸ்ட்லே கஸ்டமர் கம்ப்ளைண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நியூவா ஒரு பேஜ் ஓபன் ஆகும். அதுல கடைசியா ட்ராக் கம்ப்ளைண்ட்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ ட்ராக் பண்றதுக்கான பேஜ் ஓபன் ஆகும். அதுல நீங்க ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் பண்ணும்போது உங்க மொபைலுக்கு வந்த டிக்கெட் ஐடியை கரெக்டா டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ட்ராக் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட்டஸ் ஷோ ஆகும். நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணதுல இருந்து மினிமம் 4 டேஸ்க்கு அப்புறமா இதுல செக் பண்ணுங்க. அப்போதான் உங்களோட கம்ப்ளைண்ட்டுக்கான ரிப்ளை கீழே ஷோ ஆகும். இல்லனா இந்த மாதிரி ரெட்ரெசல் அண்டர் ப்ராசஸ்னு வரும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியான ஆன்லைன் சர்வீஸ் சம்பந்தப்பட்ட வீடியோவை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.